28/3/2002 4:20 தென்காசி தபால் துறையில் வேலை கிடைக்குமா? வாழ்க்கை நோய் இல்லாம வாழ்வீங்களா? தபால் துறைனா புதன் நல்லா இருக்கணுங்க. புதன் தான் தூது போறது, கொரியர் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புதன். அதை கொண்டு சேர்க்கிறவர் செவ்வாய். மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால. சரி பார்ப்போமா? ராஜராஜ சோழன் 23 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் நம்பருங்க 23. 2002 23 ஆகஸ்ட் 2002. எப்போதுமே இந்த 23 நம்பர் அப்படின்னு பார்த்தனாலே எனக்கு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். 4:20 PM நீங்க 4:20 PM தென்காசி தென்காசி தமிழ்நாடு. கேள்வி என்ன? கொரியரா? எங்க கேள்வியை பார்க்கறது ஒரு பெரிய பாடா இருக்கே. எங்க ஒரு ஓகே ராஜராஜ வாழ்க்கையில் தபால் துறையில இருக்குன்னா புதன் சொன்னேன்ல. சரி பார்ப்போமா? 23/8 PM கும்பராசி சதய நட்சத்திரமா நீங்க? சரி புதன் தான் உச்சம் தாங்க ஜோசியம். இப்படிதான் இருக்கணும். நேத்து ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க டிக்டாக்ல, அது யூடியூப்லயுமே கொடுத்துருக்காரு. நேத்து ஒரு லைவ், நானும் அந்த லைவை பார்த்தேன் கொஞ்ச நேரம். லைவ்ல போய் ஒரு கேள்வி கேட்டேன், 3 தடவை கேட்டேன். நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னேன், என்ன லைவ்ல இருந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு. அப்படிதான் இருக்குது மலேசியால ஜோசியம். சரி புதன் தான் உங்களுக்கு உச்சம்ங்க. புதன் இங்க பாக்கியாதிபதியாகி லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல இதுதானுங்க ஜாதகம். உச்ச குரு லக்னத்தை பார்த்து பௌர்ணமி யோகத்துல பிறந்து என்ன பிரதர் தபால் துறையில் அரசு வேலை கிடைக்குமா? அரசு வேலை கிடைக்குங்க. ஆனா அது ஏன் தபால் துறைன்னு கேக்குறீங்கன்னு தெரியல. ஆனாலும் புதன் இங்க சந்திர அதியோகத்திலையும் பரிபூர்ண அமைப்புகள்ல சுக்கிரனோட சேர்ந்து சுபம் சுத்தமா புதன் உச்சங்க. நீங்களே ஒரு மாதிரியான டைப், பயங்கர புத்திசாலி, வெளிக்காட்டிக்காத டைப்பா இருப்பீங்க. அரசு வேலை நிச்சயமா கிடைக்குங்க. ஓகே அரசு வேலை கிடைக்கும். அப்படி இப்ப நடந்துட்டு இருக்கிறது குரு தசை. குரு தசையில சுக்கிரன் புத்தி முடிஞ்சாச்சு. சூரியன் புத்தி, சூரிய தசை. ஓகே குரு தசையில சூரியன் சந்திரன். ஓகே குரு தசையில சந்திரன் நடந்துட்டு இருக்கு. குரு தசையில சந்திரன் புத்தியும் சூரியன் புத்தியும் சுமாரா இருக்கும். கூடவே ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. பிரதர் எழுதி வச்சுக்கோங்க. எங்க உங்களுடைய பேரை காணும்? ராஜராஜ சோழன் தான் நீங்க. ராஜராஜ சோழன் நல்லா இருக்கிற ஜாதகம். நீங்க எல்லாம் வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க. 23 ஆகஸ்ட் 2002 4:20 PM பிறந்த இடம் தென்காசி. மகர லக்னமாகி லக்னத்தை உச்ச குரு பார்த்து லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல 6ஆம் இடத்துல தாபராக சனியா இருந்து மறைஞ்சு, ஓகேங்களா, சனியா இருந்து மறைஞ்சு உங்களுக்கு இப்ப நடக்கிறது விரையாதிபதியோடைய தசை அப்படின்றதுனால பிறந்த இடத்துல உங்களை பிறந்த இடத்துல இருந்து உங்களை நகர்த்தக்கூடிய சில வேலைகளை செய்யும். அடுத்த சனி தசையில நல்லா இருப்பீங்க. புதன் தசை ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பிற்பகுதி வாழ்க்கையில நல்லா இருக்கிற ஜாதகம் பிரதர். பிறந்ததுல இருந்து சுமாரான அமைப்புகள்ல தான் இருக்கும். ஏன்னா சூரியன் சந்திரன் எல்லாம் அவயோக அமைப்புல. ஆனாலும் பௌர்ணமி என்னைக்கு பிறந்திருக்கீங்க அங்க பாருங்க, அரசு வேலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே கிடைக்கும். பிறந்த இடத்துல மட்டும் உங்களால இருக்க முடியாது. கொஞ்சம் நகர்ந்து போற மாதிரியான சில அமைப்பு இருக்கும். ஏன்னா அந்த 2-8 அமைப்புகள் கொஞ்சம் சுப அமைப்புல இருக்கிறதுனால பிறந்த இந்தியா விட்டு வெளியே போயிருவீங்கன்னா இல்ல. ஏன்னா 12ஆம் இடத்தோட சனி தொடர்பு வந்துருது. கண்டிப்பா இந்தியாவை விட்டு வெளியில போற மாதிரி வெளிநாடு அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல நல்லா இருக்க போற ஜாதகம் பிரதர். இப்ப உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜென்ம சனி உங்களுக்கு வாழ்க்கையை எந்த இடத்துல கொண்டு வச்சா சரியா வருவீங்களோ அதனை நோக்கி நகர்த்தும். கண்டிப்பா நீங்க விருப்பப்பட்ட துறையில வருவீங்க. அந்த தபால் துறைன்னு கேட்கும்போது புதன் சொன்ன பாருங்க, இதுதாங்க ஜோசியம். புதன் உச்சமாக இருக்கிறாரு. பரிபூர்ண சுபத்துவமாக சந்திர அதியோகத்துல இருக்காரு. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் தெரியலன்றவன் யாரையும் பிளாக் பண்ணிக்கலாம், ஓட மாட்டேன். சரிங்களா?